இருக்கும் ப்ரோ. சிவன் மியூசிக் பிஜிஎம் செம்ம. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சினிமாட்டோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கே அந்த குளிர் ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமும் சரி மிரட்டலாக இருந்தது. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த லவ்ன்ற விஷயத்த ரொம்ப காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு சீனில் வந்து அஞ்சலி கிட்ட வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், உங்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு இருந்திருந்தால் நீங்கள் இதை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு போகிற இடம்லாம் வேறு லெவலில் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு திருநங்கைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருப்பார். அந்த கார்லேருந்து எட்டி பார்க்குற சீன். எனக்கு தெரிஞ்சு திருநங்கைக்கெலாம் யாரும் அவ்வளோ அழகாக அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்லாம் வச்சதே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேனி ஈஸ்வர் வந்து வேறு லெவல். இந்த யுவன் மியூசிக்லாம் வந்து சொல்லவே வேண்டாம். படம் ஃபுல்லாகவே அவர் தான் நம்மளை அப்படியே கையோடு பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி கூட்டு போயிருப்பாப்புல. ராம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ராம் ஒரு சீனில் வந்து டிவியில் பார்த்து அந்த பொண்ணு முத்தம் கொடுப்பா டிவியில். அப்போ வந்து கதவுக்கு பின்னாடி மம்முட்டி ஒரு சீன் பண்ணியிருப்பார் பார்த்துட்டு பண்ணுறது. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒவ்வொன்றுமே சரி அப்படி தான். ஆமாம், இதில் வந்து மம்முட்டியாக நம்ம பார்க்க முடியாது. எல்லா படத்துலையும் நமக்கு மம்முட்டி தெரியும். பட் இதில் வந்து அந்த அமுதவாணன்ற கேரக்டர் தான் நம்ம பார்க்குறோம். மொத்தத்தில் படம் வந்து எல்லோரும் பார்த்தே ஆகணும் இந்த படம். அதுதான் நான் வந்து சரி சொல்ல வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு எனக்கு உறுத்திச்சு. சரி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு திரும்பி வந்து சொன்னேன் நான். பரவாயில்ல, ஒரு திருநங்கைங்களை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு முடக்குவதத்தால் ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது இல்லாமல் சோஷியல் சினாரியோ நிறையா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். படம் வந்து ஒரு தாட் ப்ரோவோக்கிங்காக இருக்கும். அது ஓகே, எல்லாருக்குமான படமாக இருக்காது, சினிமாவை ரசிக்கிறவங்களுக்காண்டி இருக்கும். பார்க்கலாம். அவர் கரெக்டாக அது நடிச்சிருக்காரு. அதாவது அந்த படத்துக்கு எப்படியோ அவர் அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு பார்க்க. அதாவது இந்த படத்துக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுன்னா, அது வந்து அந்த மியூசிக் வந்து ஒரு ஜாலியான மியூசிக்காக இருக்கும். ஒரு ஹார்ஸ் ரைடிங் மியூசிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது இதுக்கு ஓகே கரெக்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் இல்லைன்னா கொஞ்சம் இதாகும். அந்த பேக்ரவுண்டுனால கரெக்டாக போகிறது தெரியும். அது ஒரு காமெடியாகவும் நம்ம பார்க்க முடியாது, அந்த சீரியஸாகவும் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். படம் செம்மையாக இருக்குது. ராமர் எல்லா படமும் செம்மையாக இருக்கு இல்லையா? மம்முட்டி சாருக்கு கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடச்சிட்டு இருந்த வாட்டி. யுவன் சங்கரா மியூசிக் அந்த படத்தோட எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னொரு வாட்டி பார்க்கணும் இன்றைக்கி. சூப்பர், தேங்க்யூ. யூடியூப் ஆப்பில் இன்ஃபினிட் கட் சேனலில் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் வீடியோஸ் பற்றின எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்.